அதே மாதிரி வந்து ஈரானில் வந்து ஏராளமான இடங்களில் சகட்டு மணி குண்டை போடுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சேதம் இல்லைலாம் சொல்ல இயலாது, எந்த இலக்கும் கிடையாது. இதெல்லாம் குறி வைக்கிறாங்க. விளையாட்டுகளில் போட்டால் விளங்கிக்கிறங்களேன், விளையாட்டுகளில் வைக்கிறான், ஆஸ்பத்திரியில் கொண்டு வைக்கிறான். இவன் யாராக இருப்பான்? அதிகமான சேதத்தை ஏற்படுத்தி உள்ளூர் மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி அதனால நமக்கு அந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் கலந்து எழுவாங்கிறதுக்காக வேண்டி செய்கிறானே தவிர இவன் செய்கிறான இலக்கை தாக்கணுமா இல்லையா? இலக்கை வந்து அங்கே தாக்க முடியல. ஈரானுடைய ஏவுகணை தளங்களை எல்லாம் அழிச்சிட்டோங்கிறான். இந்த அளவுக்கு சொல்கிறான். முந்தின நாள் நேற்று சொல்லியிருக்கிறான், ஏவுகணை தாக்குதலாம் குறைஞ்சி போச்சு, அவங்களுடைய ஏவுகணை தளங்களெல்லாம் கம்ப்ளீட் அழிச்சிட்டதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ இஸ்ரேலை நோக்கி நடத்துகிற ஒரு தாக்குதல் கம்மியாகிவிட்டது அப்படின்னு நேற்று சொன்னாங்க. இன்னைக்கு கொடுத்துருக்கான் அடி வந்து அத்தனை மடங்கு சேர்த்து கொடுத்துருக்கான். இப்போ 10 நாள் இல்லாத அளவு கொடுத்துருக்கான். அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கிற அதிகமாக இன்னைக்கு தான் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் அந்த குர்ரம் ஷாஹிதுன்னு ஒரு ஷஹர்ன்னு ஒரு ஏவுகணை வச்சிருக்காங்க. குர்ரம் ஷஹர்னா ஈரானில் உள்ள ஒரு புனிதமான ஊர். அது என்ன செய்யும்னு கேட்டால் அது வந்து 12,000 கிலோமீட்டர் வேகத்தில் போய் தாக்கும். அது அடிச்சான்னு சொன்னால் 12 நிமிஷத்துல வந்துடும். ஈரான்லாம் தட்டி விட்டான்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு வருவதற்கு அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துடும். அவ்வளோ வேகமாக வரக்கூடியது, அது வந்து துல்லியமாக இலக்கு வச்சு தாக்கக்கூடிய அந்த மாதிரி ஏவுகணைலாம் இன்றைக்கி தான் வெளியே எடுத்துருக்கான். அவங்க எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்கிறாங்க. அழிச்சுன்னு சொன்ன பிறகு இன்றைக்கி நினைஞ்சிருக்கான்னு கேட்டால் அந்த ஷாஹி ஃபத்தாஹுங்கிற ஏவுகணை, ஃபத்தாஹ்னா அல்லாவுடைய பேர், அல்லாவுடைய ஃபத்தாஹ்னு பேர் இருக்குல்ல, பத்தா வாங்கிவாங்க, அது பேர் ஃபத்தாஹ்ன்ற பேரில் ஒரு ஏவுகணை வச்சிருக்காங்க. இந்த ரெண்டும் இது வரைக்கும் அவங்க வந்து வெளியே விடலை. பழைய தான் அடிச்சு இன்னைக்கு அழிச்சிட்டோன்னு சொன்னதுக்கு பிறகு அதெல்லாம் அடிச்சு தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் இவங்க அழிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம்னு கேட்டால் ஈரானுடைய ஏவுகணைகள் இல்லாமல் ஒரு 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டருடைய ஆழத்தில் சுரங்க நகரத்தெல்லாம் வச்சுருக்காங்க. ஈரானுடைய ஏவுகணை எல்லாம் இதில் கூட இது கீழே கூட இருக்கும், தெரியாது. இதில் குண்டை போட்டால் இதில் தான் எதுவும் சேதம் வருமே தவிர 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ளே போய் அழிக்கிற அளவுக்குலாம் அந்த மாம்சலம் என்று கிடையாது. அப்போ 200 மீட்டருக்கு கீழே என்ன செய்யறாங்கன்னா சுரங்க நகரம் மாதிரி அமைத்து பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி அது உள்ள தான் எல்லா ஏவுகணைகளும் இருக்கும். அதனுடைய அப்படி வெளியே ஒரு லாரி மாதிரி பெரிய ட்ரக் மாதிரி ஒரு வண்டியில் ஏற்றிட்டு வருவாங்க, வாசல் வச்சு அடிச்சுட்டு உள்ள போயிடுவாங்க. எங்கே இருக்குன்னே தெரியாது, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. ஏவுகணை அழிச்சிட்டேன்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் எப்படி துபாயில் அடிக்கிறான், இன்னைக்கு துபாயில் அடிச்சானா இல்லையா? இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் அடிச்சிருக்கான், இன்னைக்கு அமேசான் தான் உளவுத்துறை. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போனோன்னே அமேசானுடைய சென்டர் வந்து துபாயில் இருக்குது. அதை இன்னைக்கு சப்ஜெக்டாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டான். அதை ஏவுகணையெல்லாம் அழிச்சிட்டு எப்படி அடித்தான்? ரேடார் சிஸ்டம் இருந்தால் தான் இந்த கண்டுபிடிச்சி தாக்க முடியும். இவங்க தாக்கும் பொழுது தடுக்கிறதா இருந்தால் ரேடார் தான் கண்டுபிடிக்கும் இந்த வந்துகிட்டு இருக்குது, அந்த ஒரு ஏவுகணை இந்த பக்கம் வருதுன்னு சொன்ன உடனே அந்த தாடு சிஸ்டங்கள், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் எல்லாமே வேலை செய்யும். அது வேலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னா இவங்க திட்டமிட்டு ரேடார் படம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறாங்க. துபாயில் உள்ள ரேடார் காலி, கத்தாரில் உள்ள ரேடார் காலி, பஹ்ரைனில் உள்ள ரேடார் காலி, ரேடார் படம் அடிச்சுட்டாங்க. இந்த டப்பா சாமான்கள்லாம் முதல் அனுப்பி விட்ட உடனே இவங்க ஐண்டோமில் அதை அடிச்சு அதுக்கு காலி பண்ணிட்டாங்க. இவங்க வேணும்னு என்ன செய்யறது, சக்தி குறைந்த விலை குறைவான சில ஏவுகணைகள் அனுப்பி விடுறாங்க. எதுக்காக வேண்டியது கேட்டால் இது தாக்குமான்னு தெரியும், அவனுடைய சக்தி இதில் அழியட்டாங்க. அந்த அயன்டோமில் உள்ள அந்த தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கம்மியாக ஸ்டாக்கு குறையட்டுங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி போட்டு எல்லா ஏவுகணையும் காலி பண்ணி பிடிச்சினா இப்போ வெறுங்கையாக உட்காந்துருக்காங்க. ஈரானுக்கு எதை அனுப்புனாலும் விழுவும், எந்த இடத்துல வேணாலும் விழுவும். அந்த மாதிரி இன்னைக்கு அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கிறான் இன்னைக்கு.